போன வகுப்புல சொன்னோம், பக்கம் ஏது திட்டாந்தம் என்கின்ற இந்த மூன்றுல ஒன்று நல்லதவும் நல்ல அளவிலையும் சொல்லப்படும், தீய அளவும் உள்ளனன்னு விளக்கம் கொடுத்தார். ஒக்க நல்லவும் தீயவும் உள, ஒவ்வொன்றிலும் குற்றம் இல்லாதனவும் உண்டு, குற்றம் உள்ளனவும் உண்டு. இததான் போன வகுப்புல இறுதியில சொன்ன. என்ன காரணம்னா, எந்த ஒரு தத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது அது எல்லா காலத்தினுக்கும் சரிவர கூடிய அளவினுக்கு குற்றம் அற்றதுன்னு எதனையும் சொல்ல முடியாது. கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, சோர்ஸ், கிடைத்திருக்கக்கூடிய அளவுகளை கொண்டு, கிடைத்திருக்கக்கூடிய சான்றுகளை கொண்டு இன்று வரை இது இவ்வாறு இருக்கிறதுன்னு தான் விளக்கம் தர முடியுமே ஒழிய இது எல்லா காலத்தினுக்கும் இவ்வாறுதான் இருக்கும் என்று விளக்க முடியாது. அதனாலதான் புத்த மதம் ரொம்ப தெளிவா யோசித்தது. அடிப்படையான விவாதங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த பக்கம் ஏதோ திட்டாந்தங்கள் தான். ஆனா இந்த மூணையும் நாம் முழுமையுமாக ஒரு அடிப்படையிலேயே சரியானவைன்னு நான் சொல்ல தயாரா இல்லைன்னு. தே ஆர் நாட் பெர்ஃபெக்ட். ஏன்னா அவைகள்ல பர்ஃபெக்டா இருக்கக்கூடியதும் இருக்கும், பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடியதும் இருக்கும். தேவையது. உதாரணம், நமக்கு தெரிஞ்ச மதத்திலிருந்தே சொல்லிப்பார். நாம என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? பக்கம் ஏது திட்டாந்தத்துல நமக்கு உண்டான நாம் வழிபடக்கூடிய கடவுளை எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டால் என்ன ஒற்றை விளக்கம் சொல்லுகிறோம்? கடவுள் அன்பு மயமானவர். மாற்று கருத்தே கிடையாது. கடவுள் அன்பு மயமானவர். இப்ப கொஞ்சம் யோசிக்கிற அளவுக்கு கருத்து வருது. அன்பு மயமானவர் என்று சொன்னால் அவர் கையில எதற்காக இவ்வளவு ஆயுதங்கள்? இதுக்கு பதில் உண்டா நம்ம கிட்ட? அவரிடம் எதற்காக இத்துணை ஆயுதங்கள்? உடனே அதுக்கு அடுத்த விளக்கம், இந்த பக்தர்களை காப்பாற்றவும் பக்தர்களுக்கு இடையூறு செய்பவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்கவும் இத்துணை ஆயுதங்கள். என்ன விளக்கம்? துஷ்ட நிகிரகம் செய்யவும் சிஷ்ட பரிபாலனம் செய்யவும் இத்துணை ஆயுதங்கள். சரி, அடுத்த கேள்வி, இந்த துஷ்டர்கள் சிஷ்டர்கள்னு சொல்லக்கூடிய ரெண்டு பிரிவை கடவுளை உருவாக்கினாரா? அடுத்த கேள்வி. இது நம்ம கிட்ட வந்தீங்கன்னா அதுக்கு விவாதம் கிடையாது. ஆனால் மற்ற மதங்கள் என்ன சொல்லுகிறது? சமணம் என்ன சொல்லுகிறது? உலகத்துல அறம் ஜெயிக்கணும், அறம் அல்லாத பாவங்கள் தோற்கணும். அதற்காகத்தான் கடவுள் என்ன செய்கிறார்? வாசுதேவர்கள் என்று சொல்லக்கூடிய அறத்தினது அடிப்படையை பின்பற்றக்கூடியவர்களையும் பிரதிவாசுதேவர் என்று சொல்லக்கூடிய அறம் அல்லாதவைகளை பின்பற்றக்கூடியவர்களையும் படைக்கிறார். படைத்து இந்த வாசுதேவர்களும் பிரதிவாசுதேவர்களும் சண்டையிட்டு கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இறுதியில் வாசுதேவர்களாகிய அறத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருப்பதாக எழுதப்படுகிறது. ஏனென்றால் எல்லாவற்றையும் கடவுள் நேரடியாக விளக்க முடியாது. இது போன்றதாகிய வாசுதேவர் பிரதிவாசுதேவர் இவர்களின் மூலமாக உலகத்துல அறம்தான் என்றும் நிலைக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கதைகள் சொல்ல. எங்கிருந்து ஆரம்பிச்சோம் பாருங்க. இந்த பக்கம் ஏது திட்டாந்தம் 3த்துல இப்போ பிரதிவாசு தேவர்கள் எல்லாம் குறைவுடையவர்கள், வாசுதேவர்கள் எல்லாம் நிறைவுடையவர்கள். இதான் விளக்கம். அப்போ இந்த 3 தான் எல்லாவற்றினுக்கும் அடிப்படைன்னா இந்த 3லையும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இப்ப அவரவரினுடைய மனதைக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி பாருங்கள். நம்மால் பின்பற்றப்படக்கூடிய நம்முடைய ரிச்சுவலிஸ்டிக் பிராக்டிஸ்ல எல்லாமே 100% சரின்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல 100% எதுவும் சரியில்லைன்னு விளக்க முடியுமென முடியாது. சிலதை சரி என்று ஏற்றுக்கொண்டு செய்து கொண்டு இருக்கிறோம், சிலதை
சரி என்று தெரிந்தாலும் செய்ய முடியாத நிலையில் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் தவறு என்று தெரிந்ததை கூட சூழ்நிலை கருதி தேவை கருதி செய்ய தலைப்படுகிறோம். இது அடிப்படை. அதனால்தான் புத்த மதம் சொல்லுகிறது, இந்த பக்கம் ஏது இவைகளுக்கெல்லாம் திட்டாந்தங்களா சொன்னா இவைகள்ல நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. விளக்கத்துக்கு போலாம். அப்போ நன்பக்கம் குற்றமில்லாத பக்கம்னு பேசினார். வெளிப்பாட்டுள்ள தன்மையினையும்னா வெளிப்படையாக தோன்றி நிற்கும் தன்மை, வெளிப்பட்டுள்ளன சாத்திய தன்மாத்திரம், அவ்வாறு விளக்க தோன்ற நிற்கும் சாத்தியத்தின் கூறுபாடு பிரிதின் வேறாம், பிரிது ஒரு பொருளின் என்றும் வேறாக உடையதாகும். அதனால எல்லா பொருளும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பொருள் என்ற அளவில் அவை பொதுமையிலே ஒன்றாக இருக்கும். ஆனால் அவைகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்பன பக்கத்தினாலோ ஏது திட்டாந்தங்களினாலோ சரியானது தீயது சொல்லிட முடியும். உதாரணம், ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ நாம ஒரு வேடிக்கையான கேள்வி, நாம் புலால் உண்ணும் மரபு இல்லை அப்படின்னு வைத்துக் கொள்வோம். இது பக்கம் ஏதோ திட்டாந்தத்துக்குள்ள கொண்டு வரும். புலால் என்றால் என்ன ஒரு கேள்வி. ஒரு விலங்கினுடைய மாமிசம், ஒரு விலங்கினுடைய ஃபேட், அதுதான் புலால். சரி, அந்த விலங்கிலிருந்து பெறப்படக்கூடிய பால் என்பது என்ன? பாலை நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் உடனே அடுத்த சொல்லிடலாம், பால் என்பது அந்த விலங்கிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய ஒன்று. ஆனால் அந்த விலங்கினது புலால் என்பது விலங்கை கொன்றதினால் வருவது. சரியா? அப்ப உடனே அந்த ஏதுவ விளக்கம் கொடுத்துட்டு பிரிச்சுட்டோம். அடுத்த கேள்வி, ஜைனர்கள் ஒரு கேள்வி ஆரம்பிச்சு, எதை கொன்றாலும் அது பாவம்னு சொன்னோம். உடனே அடுத்த கேள்வி கேட்டா, தாவரங்களுக்கும் வாழ்க்கை உண்டு, அவைகள் வித்தாகி முளைத்து செழித்து கிளைத்து அப்புறம் பூ வைத்து அது காயாகி கனியாகி அதை சாப்பிடுறோமே, அந்த காயையோ கனியையோ பறிக்கிறது உயிரை கொல்லுவது இல்லையான்னு. உடனே சமணம் என்ன விளக்கம் சொல்லுகிறது? அதுவும் கொலைதான். ஆனால் ஒரு ஆடை கொன்று உண்ணுகின்ற பொழுது ஒரு ஆடு மற்றொரு ஆட்டை உருவாக்குற மாதிரி ஒரு காய்கறி செடி தன்னை போல பல 100,000 காய்கறிகளை செடிகளை உருவாக்கக்கூடிய அளவுல ஒரே காயில நூற்றுக்கணக்கான வித்துகள் இருக்கு. அது போன்ற நூற்றுக்கணக்கான வித்துகளை உடைய காய்கள் ஒரே செடியில பல காய்த்து விடுகின்றன. ஆகவே இதுவும் கொலைதான். ஆனா இது ஒரு எக்ஸெப்ஷன், ஏத்துக்கலாம். ஆனா ஒரு ஆட்டை கொல்லுகின்ற பொழுது அதிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய எல்லாவற்றையும் நாம் கொன்று விட்டோம்னு பொருள். ஆனால் காய்கறி அப்படி இல்லை, காய்கள் அவ்வாறு இருப்பது இல்லை. இது அவர்கள் சொன்ன விளக்கம். அப்ப என்ன ஆகிறது? கொலை என்ற அளவில் பார்த்தீர்கள் என்றால் எவைகளுக்கு எல்லாம் வாழ்க்கை இருக்கிறதோ, லைஃப் இருக்கிறதோ, அவையெல்லாம் நாம நீக்கினோம் என்றால் அது கொலைதான். மீனுக்கு உயிர் இருக்கிறது, லைஃப் இருக்கு, அதை கொன்றால் அது கொலைதான். செடிகளுக்கு லைஃப் இருக்கு, அதனது காய்களை பறித்தல் என்பது கொலைதான். அப்ப ரெண்டும் கொலையான்னு கேட்டா ரெண்டும் கொலை. ஆனால் மீனை காட்டிலும் காய்கறிகளை பறித்தல் அதனால் விளையக்கூடிய கொலை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ இதில் எது சரி எது தப்பு? இந்த திட்டாந்தங்களில் தேவைப்படுகின்ற வரைக்கும் சரி, அவை தேவையில்லை என்ற நிலை வருகின்ற பொழுது சரியில்லை. இது தவிர்க்க முடியாது என்கின்றது எல்லா மதம். நாம மதங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா வாதங்களும் அதன் அடிப்படையிலேயே நாம் வாழ்க்கையை நடத்துவதாக இருந்தால் நம்மால ஒரு கணம் கூட வாழ முடியாது. எல்லாவற்றினுக்கும் ஒரு பொதுவான எக்ஸ்கியூசஸ் வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
இதை புத்த மதம் பேசுகிறது. ஏனென்றால் இந்த எக்ஸ்கியூசஸ் தான் ஓரளவாவது மத நம்பிக்கையோடு நாம் இருப்பதற்கு உதவுகிறது. இந்த எக்ஸ்கியூஸ் இல்லாம ரிஜிடா இருந்து பாருங்க, யாரும் மதத்தை பின்பற்ற மாட்டாங்க, முடியவே முடியாது. இவைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட குற்றங்கள். இந்த அடிப்படை தான் எல்லா மதங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குஷன். இந்த அடிப்படையான செயல்பாடுகள் இருப்பதினால்தான் நாம மதங்களை ஏற்க முடிகிறது, அதை பின்பற்ற முடிகிறது. இப்ப நம்ம எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு ஒரு கோட்பாடு இருக்கு. அந்த கோட்பாட்டை உருவாக்கிய அடியவர்களோ அல்லது துறவியர்களோ அவர்களால் சொல்லப்பட்ட நூல்களும் இருக்கு. அந்த நூல்ல சொல்லப்பட்ட அடிப்படை கோட்பாடுகளை அப்படியே பின்பற்றுவதாக இருந்தால் நம்மால் ஒரு நாள் வாழ முடியுமான்னு பாருங்க. அதுக்கு உதாரணம் சொல்றேன். சமணத்துல அருங்கலச்செப்புன்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் என்ன சொல்லுகிறதுன்னா, ஒரு சமணன் தன் வாழ்நாள்ல எப்படி எல்லாம் வாழணும்னு விளக்கம் சொல்லி கொண்டு போகிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட விளக்கம் எங்கன்னாக்க, அவன் உணவு முறை எப்படி. உடனே விளக்கம் சொல்லுகிறது அருங்கலச்செப்பு, 36 விதமான குற்றங்களை நீக்கிய உணவை ஒரு சமணன் உட்கொள்ள வேண்டும். அவர்கள் எது குற்றம் என்று சொல்லுகிறார்களோ அதன் அடிப்படையில உணவை நீங்கள் விலக்க ஆரம்பித்தால் தண்ணிய கூட குடிக்க முடியாது. அவ்வளவு கடுமையான முறை அது. தண்ணிய கூட குடிக்க முடியாது. தண்ணியிலையும் நுண்ணுயிரிகள் இருக்கு. நீங்கள் சுவாசிக்கக்கூடிய காற்றுல நுண்ணுயிரிகள் இருக்கு. அப்போ நீங்கள் இயல்பான காற்றையும் சுவாசிக்க முடியாது, நீரையும் குடிக்க முடியாது. இப்படி ஒரு விளக்கமான கேட்டா, இவ்வளவு கடினமான விளக்கங்களை சொன்னால்தான் பின்பற்றக்கூடியவர்கள் ஓரளவினுக்கு மரியாதையாக அந்த கோட்பாடுகளை பின்பற்றுவார். அவ்வளவுதான் நோக்கம். கடினமான விஷயங்களை நீங்க வரையறை கொடுத்துட்டீங்கன்னா, இந்த லாஃப்டி தாட்டை கொண்டு போய் வச்சாச்சுன்னா, அதை எட்டுறோமோ இல்லையோ அதுக்கு உட்பட்டு நாம ஓரளவு யோகியமா வாழ ஆரம்பிக்கும். அதுக்குதான் இவ்வளவு விஷயங்கள். நான் இது திருக்குறளிலிருந்தே சொல்லுவேன் பல நேரங்கள். வள்ளுவர் அவ்வளவு உயர்ந்த கோட்பாட்டை ஏன் சொன்னார்னா, அதை எட்டணும்ன்றதுக்கு அவர் சொல்லவே இல்லை. அந்த லாஃப்டி தாட்டை எல்லாரும் ரீச் ஆகணும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இவ்வளவு உயரத்துல சொன்னால்தான் நீ கொஞ்சமாவது அதை எட்டி பிடிக்கணும்ன்ற முயற்சியில இறங்குவேன். அந்த அளவாவது கொஞ்சம் உயர்ந்து வாழ்க்கையை பெற்றுவிடேன். அதுதான் அவருடைய நோக்கம். அதனாலதான் இந்த மதங்களும் இதை வற்புறுத்து. எல்லாவற்றினுக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிட்டேஷனுக்கு உட்பட்டு தான் நீங்க செயல் பண்ண முடியும். நல்லவனா இருக்கிறதுக்கும் லிமிட்டேஷன் இருக்கு. இது தவிர்க்க முடியாது. அதனால புத்த மதம் என்ன சொல்றது, அடுத்தது பிரிதின் வேறாம் வேறு பாட்டினையும் பிரிது ஒரு பொருளின்று நயம் தருதல் உடையது அதனது வேறு பாட்டினையும் தன் கண்ணே சாத்தி கூறப்படும் தன்மை உடையதாகும் என துணிவாயாக அப்படின்னு விளக்கம் சொல்லி முடிச்ச. ஆகவே இந்த மூன்றும் ஒவ்வொன்றினுக்கும் உரியது எது, அதனோடு பொருத்தி கூறப்படுவது எது. இந்த பொருத்தி கூறப்படுவது எதுனாக்க நம்மை பொறுத்த மட்டில் அது ஒரு சப்ஸ்டிடியூஷனல் எஃபெக்ட் கொடுக்குது. அதான் நான் சொல்றோம் இல்லையா, இப்ப உதாரணம், புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா நேரடியாக புலாலை உண்ணாமல் அந்த புலாலுக்கு இணையானதாக அந்த விலங்கிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலையோ அதை தயிராக மாற்றியோ அதை வெண்ணையாக உருமாற்றியோ நெய்யாக உருக்கியோ செய்யலாம். இது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கை. இப்போ உதாரணம், நம்முடைய அடிப்படையில எந்த ஒரு வழிபாட்டினுக்கும்
எச்சில் பொருளை படையல் செய்யக்கூடாது. எல்லாரும் ஒத்துக்கிறோம் இல்லையா? எங்கேயாவது இதுக்கு மாற்றம் உண்டா? ஒருவரால் எச்சில் படுத்தப்பட்ட ஒரு பொருளை நாம இறைவனுக்கு படைக்க கூடாது. அக்செப்ட். சரி, இப்போ தேன்ன்றது என்ன? தேன் வழிபாட்டு பொருளையே உயர்வான பொருளாக கருதப்படுகிறது. இறைவனுக்கு படைக்கப்படக்கூடிய பொருளையே மிக உயர்வான பொருளாக கருதப்படுவது தேன். அப்போ தேன் என்பது என்ன? மலர்கள்ல இருப்பது மது, நெக்டார்னு பேரு. அது தேனீக்களால் உறிஞ்சப்பட்டு அதனது உமிழ்நீர் கலக்கப்பட்டதற்கு பிறகுதான் அது தேன் என்ற தன்மையை அடைகிறது. நல்ல நெக்டார் வேற, ஹனி வேற. அப்ப தேனியினுடைய உமிழ்நீர் கலந்தது தானே தேன். அப்ப அதை இறைவனுக்கு படைக்கலாமான்னா படைக்கலாம். இந்த கான்செப்டை வைத்துக் கொண்டுதான் பின்னாடி பல விஷயங்களை உருவாக்கினார். கண்ணப்பர் தான் உண்டதை இறைவனுக்கு கொடுக்கலாம் கொண்டு வந்தார்கள். தான் சூடியதை இறைவனுக்கு சூட்டுவிக்கலாம். ஆண்டாள் கதை. ஏனென்றால் இதெல்லாம் பக்தியினது உச்சம். எல்லாரும் இதை செய்ய முடியாது. நாம இத மாதிரி செஞ்சுட்டு நான் கண்ணப்பன் செய்வது போல நான் செய்யக்கூடாத கேட்க முடியாது. கூடாது. கண்ணப்பன் தான் செய்ய முடியாது. ஆண்டாள் சூடி கொடுத்ததை தான் பெருமாள் போட்டுப்பார். நாம சூடி கொடுத்ததை ஏத்துக்க மாட்டார். அப்படி நாம சூடி கொடுப்பதாக சொல்லக்கூடாது. அது தப்பு. ஏன்னா ஆண்டாளோட நீங்க போட்டி போடக்கூடாது. ஒரு ஆண்டாள் தான் இருக்கணும், ஒரு கண்ணப்பர் தான் இருக்கணும். இதான் அடிப்படை. அப்போ பக்தியில எல்லா தத்துவங்களும் இந்த பக்கம் ஏது திட்டாந்தங்கள்ல சரியானதுன்னு ரொம்ப ரிஜிடா போயிடும். அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்கியூசஸ் கொடுத்தா சில கேரக்டரை வச்சுட்டு சொல்லிவிடலாம். அந்த கேரக்டர் செய்யறத நான் செய்யக்கூடாதுன்னா திருப்பி ரிஜிடிட்டி உள்ளது, செய்யக்கூடாது. ஏன்னா அது அந்த கேரக்டரினுடைய இண்டிவிஜுவாலிட்டி, அது ஒருத்தராதான் இருக்க முடியும். இப்படி சொல்லுவதனால்தான் சமயங்கள் வளருகின்றன. எல்லோரும் இதை செய்யலாம், ஆண்டாள் செய்ததை எல்லோரும் செய்யலாம்னா சமயம் தோற்று போகும். கண்ணப்பர் செய்ததை எல்லோரும் செய்யலாம்ன்ற முடிவுக்கு வந்தோம்னா யாரு ஒரு இடத்துல படையல் நடக்காது. அப்போ இவைகளில் எது சாத்தியம் அதை மாத்திரம் எடுத்துக்க. இந்த பக்கம் ஏது திட்டாந்தத்துல ஏன் நல்லது கெட்டதுன்னு பிரிச்சோம்னா இதுல எது சாத்தியமோ அது நல்லது, எது சாத்தியம் இல்லையோ அது வேண்டாம். நம்மால முடியாது. இந்த சாத்திய கூறுகளை கொண்டுதான் பின்னாளில் பல்வேறு விதமான ஆய்வுகள் கடவுள் கொள்கையை நோக்கி உருவாக்கப்பட்டது. அதற்குதான் விளக்கம் சொன்னார். ஆகவே என துணிவாயாக அது சத்தம் அனித்தம் என்றும் சத்தம் நித்தம் என்றும் வரும் இரண்டனுள் ஒன்றை மேற்கொண்டு நாட்டப்படுவது. எது? பக்கம் ஏது திட்டாந்தத்துல சத்தம் அனித்தம். எது நித்தம் அனித்தம், இதுதான் ரொம்ப அழகு. எது நிலை பெற்றது, எது நிலை இல்லாதது, இந்த இரண்டின் கீழாகத்தான் இவைகள் விளக்கப்படுகின்றன. நித்தம் என்பது நிலை பெற்றதாக இருக்கக்கூடியன எல்லாம் சரி, நிலை இல்லாததாக கூறப்படுவன எல்லாம் சரியில்லை. இந்த அப்ப அதனாலதான் என்ன ஆச்சு, எதெல்லாம் நிலை உள்ளது யோசிச்சு பாருங்க. கடவுள் நிலை உள்ளவர் சரி, அறம் நிலை உள்ளது சரி, இந்த அறத்தின் அடிப்படையில் அன்பு பூர்வமாய் இருத்தல் சரி. நேர் எதிர்க்கு வாருங்க, எது சரியில்லை? எப்பொழுது அறத்திற்கு மாற்றாக சட்டம் வந்ததோ சரியில்லை. சட்டம் டிபேட்டபிள், அறத்தை டிபேட் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க. சட்டத்தை டிபேட் பண்ணலாம், விவாதிக்கலாம் சட்டத்தை, ஆனால் அறத்தை விவாதிக்க முடியாது.
பக்தி என்பதை விவாதிக்க முடியாது. அது என் பக்தி, அவ்வளவுதான். நான் இப்படி பார்க்கிறேன். ஆனால் பக்தியினால் விளையக்கூடிய செயலை விவாதிக்கலாம். அது டிபேட்டபிள். இதுவா பக்தின்னு கேட்க முடியாது. ஏனென்றால் இது பக்தி என்று என் அளவில் நான் ஏற்றுக்கொண்ட ஒன்றுன்னு முடிச்சுள்ளான். ஆனால் இதனை எல்லோராலும் செய்ய முடியுமான முடியாது. அது டிபேட்டபிள் ஆயிடும். அதனால தான் இந்த முடியும் முடியாதுன்ற ரெண்டு கோட்பாடு இருக்கிறதுனாலதான் மன்னிக்கணும் நண்பர்களே, கடவுள் கொள்கையை நம்மால எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இவையெல்லாம் முடியவே முடியாது என்று ரிஜிடா ஒன்று சொல்லி பாருங்க, கடவுள் கொள்கை தோற்றுவிடும். நீ இப்படி எல்லாம் இருக்கியா, கடவுள்கிட்டயே போகவே முடியாது, கடவுளை திங்க் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டோன்னு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணாலும் கடவுளை அடைய முடியாதுன்னு எதுக்கு கடவுளை பத்தி நம்ம யோசிக்கணும்? அடுத்த வேலையை பார்ப்போம். டூ மச் ஆஃப் ரிஜிடிட்டி ஒன்னத்தை இல்லாம ஆக்கிடும். எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்களா, லிக்விடேட் ஆயிடும், ரொம்ப டைல்யூஷன் ஆகி கலைஞ்சு போயிடும். நீ என்ன வேணா பண்ணலாம் பக்தின்னு சொல்லி பாருங்க. கிராமங்கள்ல ஒரு பழமொழி உண்டு, எத்தனை பேர் அந்த பழமொழியை கேட்டு இருப்பீர்களோ தெரியாது. பிடித்து வைத்தால் பிள்ளையார், வழி தெரிந்தால் சாணம். இப்போ வீடுகள்ல அந்தனர் ஒரு பூஜை பண்றார், ஒரு பிள்ளையார் பூஜையில இருந்து தொடங்கணும், விக்னம் இல்லாம இந்த பூஜை நடக்கணும்னு எல்லாத்துக்கும் அடிப்படை விநாயகரை கூப்பிடணும். என்ன பண்றார், மஞ்சப்பொடியை எடுத்து பிடிச்சி பிள்ளையார்னு வச்சுடுறார், இல்ல பசுஞ்சாணத்தை பிடிச்சி பிள்ளையார்னு வைக்கிறார். அதுக்கு ஒரு அலங்காரம், அதுக்கு ஒரு அருகம்புல்ல போட்டு, அதுக்கு ஒரு தீபம் தூபம் ஆராதனை பண்ணி, கற்பூர நீராஜனத்தை சமர்ப்பியாமை பண்ணி அப்புறம் தான் அடுத்த வேலைக்கே போறோம். இது பிடித்து இருக்கின்ற வரைக்கும் பிள்ளை. ஏன்னா நாம சிலவற்றை நம்புகிறோம். இது பிள்ளையாரான்னு கேட்டா ஆம், அந்த வழிபாடு முடிகின்ற வரைக்கும் அது பிள்ளையார். மஞ்சப்பொடி இல்லையா, பசுஞ்சாணத்தை எடுத்து பிள்ளையாரா வைக்கலாம், பிடித்து வைக்கின்ற வரைக்கும் அது பிள்ளையார். வேலை முடிஞ்சு போச்சுன்னு வழிச்சு வெளியே போட்டு போனா அது சாணம், முடிஞ்சு போச்சு. நம்மிடம் சிலவற்றினுக்கு ஒரு நேர்மையான விளக்கத்தை சொல்ற மாதிரி கோட்பாடுகளை வைத்திருக்கிறோம். பல கோட்பாடுகள் நம்முள் ஒரு காம்ப்ரமைசேஷனை கொடுக்கறதுக்கு உருவாக்கின கோட்பாடுகள் தான். இத பௌத்தம் ரொம்ப தெளிவாக யோசித்து. ஏன்னா பௌத்தத்துல இப்பதான் இந்த வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி நானும் ராஜாராமன் சாரும் பேசி கொண்டிருந்தோம். இந்த சௌகந்திகம்ன்றது அப்படித்தான் வந்து. உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம், இது புத்த மதத்துக்கு மாத்திரம் வந்த விவகாரம் இல்லை. ரொம்ப அண்மை காலம், கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு மேலை நாடுகள்ல 2 விதமான கிறிஸ்துவ மதம் போட்டி போட்டு கொண்டிருந்தன. ஒன்னு ரோமன் கேத்தலிக், அடுத்தது புராட்டஸ்டன்ட். பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது எதுன்னா இங்கிலாந்து ராஜ குடும்பம். அதனால என்னாச்சு, தொடக்கத்துல அவர்கள் ரோமன் கேத்தலிக்காக இருந்து அதே மன்னன் பிற்காலத்துல புராட்டஸ்டன்டா மாறும். என்ன பண்றதுன்னு தெரியல. ஹென்றி VIII அவனுக்கு பின்னாடி வந்தவர்கள் புராட்டஸ்டன்ஸ் எடுத்துக்கிறதா ரோமன் கேத்தலிக் எடுத்துக்கிறதான்னு வந்த போது முதல்ல வந்த ராணி முழுக்க முழுக்க புராட்டஸ்டன்ட் ஆதரிச்சு. பின்னாடி வந்த எலிசபெத் பார்த்தா இதனால நாட்டுக்குள்ள பிரிவினை வரக்கூடாது, அதனால என்ன பண்ணா, she started a new code, Anglican movement ஒரு கோடை உருவாக்கினான். அது புராட்டஸ்டன்ட்டும் இல்ல, ரோமன் கேத்தலிசமும் இல்லை, ஆங்கிலிகன் மூவ்மெண்ட். என் நாட்டுல இந்த ரெண்டுத்துக்கும் உட்பட்டதான சில கோட்பாடுகளை வைத்து நான் சில வழிமுறைகளை தந்திருக்கிறேன். இதன் பிரகாரம் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இது எலிசபெத் செய்த ரிஃபர்மேஷன் ஆக்ட்ல வர்றது ஆங்கிலிகன் மூவ்மெண்ட். இதே வேலையை அக்பர் நம்ம நாட்டுல செஞ்சு பார்த்தா தோத்து போனார். தீன் இலாஹி அதை ஒன்னா காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைச்சு பார்த்தார். ஒரு புது ரிலிஜியனா, ஒரு புது கான்செப்டை உருவாக்குவோம்.
இதுக்கு முன்னாடி 1st செஞ்சுரியில ஒருத்தன் உருவாக்கினான், அலெக்சாண்டர். யுரேஷியன் பிலாசபின்னு நிக்கல. அதேதான் இப்பவும் எல்லா சமயங்களையும் ஒன்றுபடுத்தி ஒரு புது கோட்பாட்டை உருவாக்கி பாருங்க, தோத்து போயிடும். ஒன்றிலிருந்து ஒன்று புதியதாக வர்ற வரைக்கும் ஏத்துட்டு இருந்தோம். சாங்கியத்திலிருந்து பௌத்தம், சமணம், வேதவாதம் எல்லாம் வந்த போது ஒன்றினுக்கு ஒன்றாக மாற்றாக விவாதம் பண்ணின வரைக்கும் ஏத்துட்டு வந்தோம். இன்றைக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாம எல்லாரும் யூனிஃபார்மா சர்வ மதமும் சொல்லக்கூடிய நன்மைகளை எல்லாம் ஒன்றுபடுத்தி ஒற்றை கோட்பாட்டுக்குள்ள கொண்டு வருவோம்னு சொல்லி பாருங்க, ஒத்துக்க மாட்டோம். நம்மால முடியாது. ஏன் என்றால் நம்மை பொறுத்த மட்டில் நீங்கள் அது பக்கமாக இருக்கட்டும், ஏதுவாக இருக்கட்டும், திட்டாந்தமா இருக்கட்டும், இவைகளில் நம்முடையது தனித்துவம் உடையதாக இருக்க வேண்டும்னு ஒவ்வொரு மதமும் நினைக்கும். யூனிஃபார்மா எல்லோரும் இந்த மனித குலத்துக்குன்னு யோசிக்காம அதற்கு அப்பாற்பட்டு இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒவ்வொருவரினுடைய தனிப்பட்ட பயிற்சியினால் உருவானது. இதுல நான் செய்வது உயர்ந்தது, நீ செய்வது தாழ்ந்ததுன்ற அளவுல விவாதத்தை நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டது. அதனால இவைகளிடையே ஒற்றுமை வராது. இன்னும் எத்தனை 100 1000 ஆண்டுகள் போனாலும் ஒற்றுமை வராது. இந்த விஷயத்தில் எல்லாரும் பொதுவான கடவுள் என்கின்ற ஒருவரை சொல்லுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர் யார், எப்படி இருப்பார் என்பதில்தான் விவாதம். வேடிக்கை பாருங்க, எல்லோரும் கடவுள் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லை ஏற்றுக்கொள்ளுகிறோம், இந்த காட். ஆனால் எங்கு வேறுபடுகிறோம்னா அவர் எப்படி இருப்பார் என்பதுலதான் வேறுபாடு. நான் சொல்றேன், புலித்தோலை கட்டி கொண்டு யானை தோலை உடுத்தி கொண்டு கையில திரிசூலம் ஏந்தி கொண்டு தலையில கங்கை வைத்துக் கொண்டு பிறை சந்திரனை வைத்துக் கொண்டு இருப்பார் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல இல்ல, பட்டு பீதாம்பரத்தோட சங்கு சக்கரத்தை கையில வச்சுட்டு சாமள வண்ணனா இருப்பார்னு ஒருத்தர் சொல்றார். 2 பேரும் பொது வார்த்தையில கடவுள்னு ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த கடவுளுக்கு நான் கொடுக்கக்கூடிய உருவத்திலிருந்து மற்றொரு அன்பர் கொடுக்கக்கூடிய உருவ வேறுபாடு எங்களுக்குள் பொருத்தமின்மையை ஏற்படுத்தி விடுகிறது. இங்கதான் நாம தோற்க ஆரம்பிச்சோம். உலகளாவிய நிலையில ஒன்று என்று சொல்லக்கூடியத அவரவர் தனிப்பட்ட முறையினுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றாற்போல் மாற்றி சிந்திக்க ஆரம்பித்தோம். மாற்றி சிந்திக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்ல, ஒரே சிந்தனையில வேறுபட்ட பிரிவுகள் வந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளக்கூடிய அளவினுக்கு மாறிவிட்டோம். எல்லா மதங்கள்லயும் ஷியாக்கும் சன்னிக்கும் ஆகாது, புராட்டஸ்டன்ஸுக்கும் ரோமன் கத்தோலிக்கும் ஆகாது, இங்க சைவத்துக்கும் வைணவத்துக்கும் ஆகாது. ஆகாதுதான், மாற்று வேலையே இடம் கிடையாது. இவைகளுக்கு எல்லாம் என்ன காரணம்னா நம்முள் ஏற்பட்டுள்ள இந்த ஒற்றை சிந்தனையில் ஏற்பட்ட இந்த 3 கண் உண்டான நல்லது கெட்டது என்கின்ற வேறுபாடுகள். சரியா? அதை சொல்லிட்டு அந்த 2ஐயும் மேற்கொண்டு நாட்டப்படுவது ஏது திட்டாந்தங்கள் சத்தம் தன்மயமாவது சத்தம், சாத்திய தன்மயமாவது, அவற்றை முறையே சாதித்ததற்கு பொருந்திய தன்மயமாவது, நித்தானித்தம், நித்த தத்துவம், அனித்தத்துவம் என்ற பெயர்ல என்றும் நிலைத்திருப்பது, என்றும் இல்லாதது. நித்தானித்தம், அனித்தம். அனித்தம்னா இல்லாததுன்னு அர்த்தம். அப்ப நாம என்ன எடுத்துட்டு இருக்கோம்? எல்லாம் இறுதியில எதுல போய் முடிகிறது? எது இருக்கின்றது அது, எது இல்லாதிருப்பது. படிக்க இங்க எங்க சிக்கல் உருவாச்சுன்னா, நான் எதை இருக்கின்றது என்று சொல்லுகிறேனோ அதை மற்றவர்கள் இல்லை என்று மறுப்பதற்கு இடம் கிடைத்து விடுகிறது. அவர்களால் சொல்லக்கூடிய இருத்தல் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவினுக்கு மறுக்கக்கூடியதாகவும் இருந்து விடுகிறது. ஆகவே நித்த அனித்த தத்துவங்கள் தான் இன்று வரைக்கும் உலக மதங்களை காத்து கொண்டிருக்கின்றன.
ஏனென்றால் நான் பின்பற்றப்படுவது நித்தம், ஒரே கோட்பாடு. என்னால் எது பின்பற்றப்பட முடியாமல் இருக்கிறதோ, எனக்கு மாறாக எதை நீங்கள் பின்பற்றுகிறீர்களோ அவை அனித்தம், முடிஞ்சு போச்சு. நான் இந்த கோட்பாடுல எல்லோரும் தெளிவார். நானும் கடவுளை வழிபடுகிறேன், நீயும் கடவுளை வழிபடுகிறாய், ஆகவே இருவரும் கடவுளை வழிபடுகிறோம்ன்ற நிலையில ஒத்துமையா இருக்கிறது இல்ல. நான் வழிபடுவது நித்தம் என்று நம்புகிறோம், அது கூட தப்பு இல்லை. மற்றவர்களால் வழிபடுவது அனித்தம் என்று சொல்லுவது பெரிய தவறு. யாரும் கவலைப்பட்டதா தெரியல. சொல்லிட்டு அடுத்தது சொன்னார், நிகழும் நல்லேது மூன்றாய் தோன்றும். சொன்னோம் இல்லையா, நம்ப தகுந்ததாகிய காரணங்கள்னு, அது மூன்றாக இருக்கும். நன்பக்கத்துக்கு பக்கத்தன்ம வசனமாய் நினைவும் நல்லேது என்பன மூன்று வகையாக தோன்றுகிறது. எது? மொழிந்த பக்கத்து ஊன்றி தோன்றலும், மொழியப்பட்ட பக்க பொருளில் நிலை பெற்ற இயைபு உடைத்தாதலும். இப்ப என்னுடைய கடவுள் பேர்ல நான் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை ஒண்ணு. 2, சபக்கத்து உண்டாதலும், சபக்க பொருளின் கண் இல்லையாகாது உளதாதலும். அடுத்த மதங்கள்ல சொல்லப்பட்ட கடவுள் தப்பு, சபக்கமா சொல்லிடுவோம். இல்ல அது கிடையாது, அப்படி ஒரு கடவுள் கிடையாது, அப்படி இருக்க முடியாது. 2. 3வது, விபக்கத்து இன்றியே விடுதலும், பக்கத்தின் மீட்சியாகிய விபக்க பொருளின் கண் அறவே இல்லையாதலும். எப்படி? நான் எதன் வாயிலாக கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அதன் வாயிலாக இல்லாத விபக்கமாக இருக்கிறத ஏற்றுக்க முடியாது. எப்படி? நான் என் கடவுளுக்கு உருவம் கொடுத்திருக்கேன், இந்த உருவத்தினுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அளவுல தான் கடவுள். வேறு உருவத்தின் கண் இருக்கிறவரும் கடவுள் இல்ல. உருவமே இல்லாத நிலையில நீ ஒன்றை வழிபாடு செய்கிறாய்னா அதுவும் கடவுள் இல்லை. என்ன பண்றோம்? நம்முடைய கடவுள் அல்லாத ஏனைய பிற உருவங்களை கடவுளாக கொண்டிருக்கக்கூடியவர்களை முதல்ல மறுத்தோம். அடுத்த மறுப்பு எது? உருவமே இல்லாமல். ஒரு காலத்துல உருவமே இல்லாத பல சமயங்கள் இருந்தன, இப்பவும் இருக்கு. இஸ்லாம் உருவம் கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில கூட அந்த இயேசுநாதரை அறையப்பட்ட சிலுவை தான் குறியீடு, இயேசுநாதர் குறியீடு இல்ல. சிலுவை உண்மை, அது அருவுருவம் மாதிரி, சைவத்துல சொன்ன மாதிரி சிவலிங்கம் மாதிரி அது ஒரு அருவுருவம். அதுதான், மற்றவர்கள் ஏற்றுக்கிறது இல்லை, உருவங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. பௌத்தம் ஏத்துக்கல, சமணம் ஏத்துக்கல, சாமாவாதம் ஏத்துக்கல, ஷிண்டோயிசம் ஏத்துக்கல, யூகிங் ஏத்துக்கல. இதுல நம்ம சைனால உருவான யூகிங் ஏத்துக்கல. நிறைய என்னாச்சு? அவைகள் எல்லாம் நம்மை பொறுத்த மட்டில் மதங்களே இல்லை. ஏனென்றால் நாம் எதனை இருப்பதாக நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அதனை அவைகள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே அவைகள் மதமாக இருக்க முடியாது என்ற சித்தாந்தம் இன்று பௌத்தத்தின் மூலமாக நிலைநிறுத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொண்டு இதனுடைய விவாதத்தை அடுத்த வகுப்புல தொடருவோம். நான் அடுத்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு எனக்கு 3 நிமிஷம் எல்லாம் பத்தாது, அதனால இன்று இதோட முடிச்சு. சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி சார். சார் அந்த கிளாரிஃபிகேஷன். சரி, தேங்க்யூ. ராஜாராம் சார், நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். கிளாரிஃபிகேஷனுக்கு நன்றின்னு சொன்னார்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் அவர் கட் ஆயிட்டார், இப்படி பை மிஸ்டேக் கட் ஆயிருக்காரு தோணுது. இல்ல சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.